இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த மாதத்தில் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் எப்படி ஒரு மனிதர்களை, அவருடைய பிள்ளைகளை, விசுவாசிக்கிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று நாம் சிந்தித்து வருகிறோம். அவரை வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். வாக்கு தத்தத்தை நாம் நிறைவேற்ற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்காதபடி அந்த விசுவாசத்தோடு அதற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த வாரம், இந்த நாள் உங்களுடைய அற்புதத்தின் நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, என் வாழ்க்கை கடந்து போகிற பாதை சரியில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தடைகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்ற ஒரு வேளை, அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். இந்த நாளில் நம்ம ஒரு தியானத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அப்படித்தான் அந்த மனிதனும் அந்த ஜனங்களும் இருந்தாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். யோசுவா அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு யோர்தானை கடந்து வந்திருக்கிறாங்க. இப்பொழுது எரிகோ என்கிறதான அந்த பட்டணத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த பட்டணத்தை அவர்கள் பிடிக்க வேண்டும், அந்த பட்டணத்துக்குள்ளாக போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் அந்த பட்டணம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அடைக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது. யோசுவாவுக்கும் அவனோடு இருந்த அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறி. இவ்வளவு பெரிய தடை. அந்த பட்டணம் ஒரு அரணிப்பான பட்டணம். அந்த பட்டணத்துடைய அலங்கம் பெரிய அலங்கம், மதில் சுவர், பெரிய மதில் சுவர். அது சாதாரண மதில் சுவர் அல்ல. ஏறத்தாழ 15 அடிக்கு அது உயரமும், ஏறத்தாழ 6 to 8 அடி 10 அடிக்கு அகலமாக இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு மதில் சூழலால் சூழப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்டணத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் சூழ்நிலையை பார்க்குறாங்க, அந்த பட்டணத்துக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு இவர்களிடத்துல எந்த கருவிகளோ, அந்த அலங்கத்தை இடிப்பதற்கு, அந்த அலங்கத்தை உடைத்து உள்ளே நுழைவதற்கு எந்த ஆயுதங்களோ இல்லாத அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. இன்று வேளை இந்த நாட்களில் எனக்கு பலன் இல்லையே, எனக்கு யாரும் உதவி இல்லையே, எனக்கு யாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு எனக்கு யாரும் இல்லையே, என்னை உயர்த்துவதற்கு யாரும் இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, எனக்கு தாளந்து இல்லையே என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருது போல நீங்கள் கூட நின்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கான வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான அந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அந்த தடைகளை, அந்த எரிகோ கோட்டையை எப்படி பிடித்தார்கள், எப்படி அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், எப்படி அவர்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலை வந்த உடனே அந்த அற்புதம் நடந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து பேசும்போது ஆபிரகாமை பார்த்து சொன்னார், புறப்பட்டு போ என்று. இந்த வாரம் இவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு அற்புதமான வேறு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 3வது வசனம், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அடுத்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள், ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். இது என்ன வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது? அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கும். 7 நாட்கள் அந்த பட்டணத்தை, அந்த மதில் சுவரை சுற்றி வர வேண்டும். 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை வைத்து கொண்டு அமைதியாக அங்கு ஆபிரகாமை பார்த்து புறப்படு என்று சொன்ன ஆண்டவர் யோசுவாவின் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். ஆண்டவர் வித்தியாசமாக நடத்துகிற ஆண்டவர். நம் ஆண்டவர் வித்தியாசங்களின் தேவன். அவர் உங்களை நடத்தினது போல மற்றவர்களை நடத்த மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் கூட போன வருடம் நடத்தினது போல இந்த வருடம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் கூட போன மாதம் நடத்தினது போல இந்த மாதம் இருக்காது. இந்த மாதம் ஒரு புதிய கிருபை, இந்த நாள் ஒரு புதிய ஆசீர்வாதம், இந்த நாள் ஒரு புதிய வழி நடத்துதல், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அவர் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய ஆலோசனைகளை தருகிற தேவன். ஆபிரகாமை பார்த்து புறப்பட்டு போ என்று சொன்ன தேவன் இவர்களை பார்த்து சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். இது என்ன காரியம்?
இதை விசுவாசிப்பதற்கு ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவரே 12-15 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய மதில் சுவர், 12-13 அடி அகலம் உள்ள ஒரு மதில் சுவர், அதை இடிக்க வேண்டும். அதை இடிப்பதற்கு நான் உனக்கு ஆயுதத்தை தருகிறேன், அதை இடிப்பதற்கு நான் உனக்கு ஈட்டியை தருகிறேன், அதை இடிப்பதற்கு உனக்கு நான் கூர்மையான ஆயுதங்களை தருகிறேன் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், எதுவும் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் சுற்றி வாருங்கள். ஒவ்வொரு நாளும் அமைதியாய் சுற்றி வாருங்கள். நான் சொல்லுகிற போது நீங்கள் சத்தமிட்டு ஆர்ப்பரிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். இதை யோசுவா முதலாவது விசுவாசிக்க வேண்டும். இதை ஆண்டவர் சொன்ன காரியம் இது நடக்குமா? இதை நான் இந்த ஜனங்களுக்குள்ள போய் சொல்ல போகிறேன், இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக இதை நான் அறிவிக்க போகிறேன். ஒருவேளை நடக்கவில்லை என்றால் நான் அவமானப்பட்டு போய்விடுவேனே, ஒருவேளை நடக்கவில்லை என்றால் இந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. எந்த சந்தேகமும் யோசுவாவுக்கு வரவில்லை. என் ஆண்டவர் சுட்ட சொன்னால் நான் சுற்றுவேன், என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. ஜனங்கள் கேட்டால் பதில் சொல்ல வேண்டுமே. வரங்கள் கேட்பா, இது எப்படி நடக்கும்? சுற்றி சுற்றி வந்தால், எக்காலத்தை ஊதினால், ஆண்டவருக்கு முன்பாக ஆர்ப்பரித்தால் இந்த அலங்கம் எப்படி இடிக்கப்படுமா? எப்படி இடிந்து விடும்? எப்படி நம்ம உள்ளே போவோம்? எப்படி என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு என்னிடத்துல பதில் இல்லை. ஒன்று மாற்றம் எனக்கு பதில் தெரியும். இல்லாத காரியங்களை இருக்கிறவாய் ஆபிரகாமுக்கு செய்த தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், மோசேயின் தேவன், அவர் என்னோடு இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் என்னை பார்த்து கொடுத்த வாக்குத்தத்தம் என்னோடு இருக்கிறது. யோசுவாவே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நீ திகையாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை நடத்துவேன் சொன்னாரே, அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். இதுதான் ஒரு மனிதர்களுக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி நடக்கும் தெரியாது. இந்த வியாதி எப்படி மாறும்? டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வியாதி மாறாது. மருத்துவ ரிப்போர்ட் சொல்லுது உனக்கு இப்படி இருக்கிறது காரியம். நான் அதை நம்ப மாட்டேன், மருத்துவ ரிப்போர்ட்டை நம்ப மாட்டேன். நான் மருத்துவர்களை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் காட்டின ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், நான் உன் பரிகாரி என்று. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள் என்று. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், நான் உன் யெகோவா ராஃபா என்று. ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்களுக்கு இருக்கிற வியாதிக்காக பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு ஒரு ஆள் இருக்கலாம். இது எப்படி மாறும் என்று இருக்கலாம், இது எப்படி எனக்கு நடக்கும் என்று இருக்கலாம். இது எப்படி நடக்குமா? இந்த சரீரத்தில் இந்த காரியம் செயலிழந்து விட்டது என்று சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல உனக்கு அடைப்பு இருக்கு என்று சொல்லியிருக்கலாம். இந்த காரியம் உனக்கு பலவீனப்படுத்துகிறது என்று சொல்லலாம். எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் செய்வார் என்கிற அந்த விசுவாசம், எனக்கு நடக்கும் என்கிற விசுவாசம், எனக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற விசுவாசம், தடைபட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உடைத்து என்னை முன்னேற செய்வார் என்ற விசுவாசம் யோசுவாவுக்கு முதலாவது வர வேண்டும். வந்தது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். யோசுவா அந்த காரியத்தை ஆசாரியரிடத்துல, லேவியரிடத்துல, ஜனங்களிடத்தில் அவன் போய் சொன்ன உடனே அத்தனை ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பற்றி கொண்டது. இதுதான் காரியம். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்கள் குடும்பத்தில் பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு கணவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மனைவிக்கு, பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, அந்த வைராக்கியத்தை, அந்த நம்பிக்கையை நம்முடைய சபைக்குள்ள வந்துவிட வேண்டும். இல்லாத காரியங்களை ஆண்டவர் செய்வார். இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைத்து போடுவார். ஆண்டவர் சொன்னதை தான் நான் செய்வேன், அவரை நோக்கி நான் ஜெபிப்பேன், அவரை நோக்கி நான் காத்திருப்பேன், அவர் 7 நாள் சுத்த சொன்னால் 7 நாள் நான் சுற்றி வருவேன் என்கிற அந்த விசுவாசத்தை முதலாவது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் தருகிற ஆலோசனை, காத்திருக்கிற வேண்டும். 7 நாள் சுற்றி வர சொன்னால் சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வந்து அவர்கள் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா எபிரேயரில் அழகாக எழுதுகிறாரு. அந்த விசுவாச காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் யோசுவாவை பற்றி எழுதும்போது 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. என்ன அழகாக எழுதப்பட்டது. விசுவாசத்தினாலே விழுந்தது, வேற எதனாலும் விழல. அவருடைய விசுவாசத்தினாலே அந்த மதில்களை, அவ்வளவு பெரிய மதில், உள்ள இருக்கிற ஜனங்கள் நினைக்கிறாங்க என்னத்தை பண்ணாலும் இந்த மதிலை உங்களால் உடைத்து உள்ளே வர முடியாது. எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் நினைக்கிறாங்க எப்படி இவர்கள் உள்ளே வர முடியும்? பெரிய கதவுகள் அடைக்கப்பட்டாச்சு, சுற்றி மதில்கள் 15 அடி ஏறத்தாழ உயரம், 6 அடி 10 அடி 8 அடிக்கு அகலம்,
இவ்வளவு பெரிய மதில்களை இவர்கள் எதை வைத்து உடைக்க முடியும்? எதை வைத்தும் உடைக்க முடியாது. இவர் உள்ளே வர முடியாது என்கிற நம்பிக்கையோடு உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் வெளியே இருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசம், என்ன விசுவாசம்? ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அவர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே செய்வேன். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே விசுவாசிப்பேன். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிந்தார்கள். அழகாக நம்ம இந்த வசனங்கள் பார்க்கிறது. அந்த யோசுவா சொல்லுகிறான், 10வது வசனம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். யோசித்து பாருங்கள், அத்தனை லட்சம் ஜனங்கள், ஒரு வார்த்தை பேசக்கூடாது, ஒரு சத்தம் வரக்கூடாது. அது ஒரு அமைதியின் ஊர்வலம். 7 நாட்கள் அமைதியாக, ஒரு சத்தமும் இல்லாமல், பேச்சு ஒருவர் பேசாமல் அமைதியாக அந்த பட்டணத்தை 7 நாட்கள் சுற்றி 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 வந்தார்கள். 7வது நாள் வந்தவுடனே அழகாக சொல்லுகிறான், அழகாக அந்த காரியத்தை ஆண்டவர் அவர்கள் சொன்ன காரியம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 13வது வசனத்தில், தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற அந்த ஆசாரிகள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சத்தனானவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்தார்கள். 2ஆம் நாளில் 7ஆம் நாளில் அதிகாலையில் 15ஆம் வசனம் 7 தரம் சுற்றி வந்தார்கள். 16ஆம் வசனம், சுற்றி வருகையில் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை சொன்ன உடனே எக்காலங்களை 20வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த அதிசயத்தை நம் ஆண்டவர் மாத்திரமே செய்ய முடியும். உலகத்தில் வேற எங்கும் நடக்காத அதிசயம். இதுவரை இப்படிப்பட்ட அதிசயங்களை யாரும் செய்ததில்லை, எந்த தெய்வங்களும் செய்ததில்லை. யாருமே இடிக்க முடியாத ஒரு பெரிய மதில், யாருமே இடிக்க முடியாத ஒரு பெரிய அலங்கம் என்று எந்த மனிதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். துதி சத்தத்தை ஆரம்பித்த உடனே, எக்கால சத்தங்கள் ஊதப்பட்ட உடனே அந்த இலங்கம், அந்த பட்டணம், அந்த மதில் சுவர் ஒன்றுமே இல்லாமல் இடிந்து விழுந்து மண்மேடாய் போயிற்று. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை வேளை உங்களுக்கு இருக்கிற தடைகள், இந்த காலை வேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில் சுற்றி வாருங்கள், காத்திருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் நான் சொல்லுகிற வரை அமைதியாய் காத்திருங்கள். நான் சொன்ன உடனே நன்றி சொல்லி துதியுங்கள். ஆண்டவர் இந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக ஆண்டவர் துதிக்க சொல்லுகிறார். அப்பட்டணம் அலங்கம் இடிந்து விடிந்ததற்கு முன்பாகவே துதியின் சத்தத்தை அவர் ஆரம்பித்தார்கள். அதைத்தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. துதிக்க ஆரம்பிங்க. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு தடைகளை நீக்கி விட்டார் என்று ஆண்டவரை சோத்தரிக்க ஆரம்பிங்க. இந்த நாளில் என் வாழ்க்கையில் இருந்த போராட்டம் நீங்கினது என்று துதிக்க ஆரம்பிங்க. என் சரீரத்தில் இருந்த வியாதி நீங்கினது என்று துதிக்க ஆரம்பிங்க. இந்த நாள் என்னுடைய வேலைக்கு செல்லாதபடி தடைப்பட்டிருந்த தடைகள், எனக்கு ப்ரொமோஷன் வராதபடி இருக்கிற தடைகள், எனக்கு இன்க்ரிமெண்ட் வராதபடி இருக்கிற தடைகள், நான் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போகக்கூடாது இருக்கிற தடைகளை இடிந்து விழ செய்ய ஆண்டவரால் முடியும். நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன், எக்காலத்தை ஊத ஆரம்பிக்கிறேன், நான் விசுவாச ஆரம்பிக்கிறேன், என்னுடைய சுற்றி வருகிற அந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என்று சுற்ற ஆரம்பிங்க. எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ, எந்த காரியம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, விசுவாசத்தினாலே 7 நாட்கள் அவர்கள் அலங்கத்தை சுற்றி வந்து இடிந்து விழ செய்தாங்க. விசுவாசம் போதும் மலைகளை பெயர்க்கும். விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும். எந்த காரியம் உங்களுக்கு மலை போல இருக்கிறதோ, எந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தை பார்த்து நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு கட்டளை கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் வாயில் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் துதியில் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்கள் விசுவாசத்தில் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த நாள் நீங்கள் உங்கள் மலைகளை பெயர்க்கிற நாள். இந்த நாள் எரிகோ பட்டணத்தினுடைய அரண்களை இடிந்து விழ செய்கிற நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஒன்றுமில்லாமல் போக்குகிற நாள். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கும் தர காத்திருக்கிறார். விசுவாசிப்போம், சுற்றி சுற்றி வந்து துதிப்போம், ஆண்டவர் கீழ்ப்படிவோம், ஜெயம் எடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. அது ஒரு திருமண வீடு.
அந்த திருமண வீட்டில் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அவர் தாயாரும் அந்த திருமணத்துக்கு சென்றிருந்தாங்க. ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது அந்த திருமணத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைவுபட்ட போது என்று வருகிறது. இயேசுவின் தாய் அவரை நோக்கி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது திருமண வீடு, திருமணத்தில் ஒரு குறைவு வந்து விட்டது. திருமணத்தில் முக்கியமான காரியம், அந்த நாட்களில் விருந்தில் முக்கியமாக அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த காரியம் திராட்சரசம். அந்த திராட்சரசத்தை எங்கும் கடையில் போய் நம்ம வாங்க முடியாது, எங்கும் உடனடியாக போய் அது ரெடிமேடாக இருக்காது. அந்த திருமணம் இப்படிப்பட்ட விசேஷமான நிகழ்ச்சிகளுக்காக பல மாதங்களுக்கு முன்பாகவே அதை அவர்கள் திராட்சை ரசத்தை தயாரித்து அதை அவர்கள் பதப்படுத்தி வைத்திருப்பாங்க. ஆகவே அது உடனே அது கிடைக்கிற ஒரு பொருள் அல்ல, அரிதான பொருள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் குறைவுபட்டது என்று பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட அரிதான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட குறைவுபட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட அரிதான காரியம் என் வாழ்க்கையில் இன்றைக்கு இல்லையே என்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் கூட இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல அவர்கள் செய்த ஒரு நல்ல காரியம், அந்த திருமண வீட்டார் செய்த ஒரு நல்ல காரியம், இயேசு கிறிஸ்துவை திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் 2வது வசனம் யோவான் 2:2 அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருந்ததுனால என்ன ஒரு அற்புதம் பாருங்க. உடனே போய் இயேசுவினிடத்துல அவங்க தாயார் சொல்றாங்க, ஐயா, இந்த இடத்துல இப்படி ஒரு காரியம், நம்ம வந்திருக்கிற இந்த திருமண வீட்டில் இப்படி ஒரு குறைவு, இந்த குறைவு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை கொண்டு வந்து விடும். புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு வருத்தமாய் மாறிவிடும். இதை எப்படியாவது தீர்க்க வேண்டும். இதை தீர்ப்பதற்கு மேலே ஆகும். நீர் எதையாகிலும் நீர் இதை செய்ய வேண்டும். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட முதல் அற்புதம் என்று இந்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தாயாரை நோக்கி, இன்னும் என் வேலை எனக்கு வரவில்லை, கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று தாயாரை அவர் அமைதிப்படுத்துகிறார். மற்ற திருமண காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பந்தி விசாரிப்பு நடக்கிறது. முற்றுமாய் அங்கு இருக்கிற திராட்சரசம் தீர்ந்து போகிற வரை ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் போய்விட்டதே, இன்னும் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை, எல்லாம் தீர்ந்து விட்டதே, இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று சொன்னால் கவலையப்படாதிருங்கள். முற்றுமாய் தீர்ந்து விட்டு என்னால் ஒன்று முடியாது என்ற சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் இறங்குவதற்கு காத்திருக்கிறார். அந்த சூழ்நிலை வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை அழைத்து அவர் சொல்லுகிறார், அந்த வீட்டில் அந்த திருமண இடத்துல தண்ணீர் 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் இது என்று சொல்லுகிறார். இந்த வேலைக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவருடைய தாய் அந்த வேலைக்காரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த அருமையான அந்த வசனம் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். இதுதான் வார்த்தை, இதுதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் அது நடக்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம், நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கலாம், இதுவரை அப்படி ஒரு அற்புதம் நடந்ததில்லை என்ற காரியமாக இருக்கலாம், இதுவரை நான் அப்படி கேள்விப்பட்டாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் தெளிவாக அந்த தாயார் அழகாக சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேதத்தில் என்ன கட்டளை? ஆபிரகாமை பார்க்கிறோம், புறப்பட்டு போ என்று சொன்னால் புறப்பட்டு போனான், அதுதான் ஆபிரகாமுக்கு கட்டளை. யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கட்டளை? சுற்றி வாருங்கள் என்று கட்டளை. இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இடத்துல அந்த காரியத்தை சொன்ன உடனே அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? 6 கற்சாடிகளிலும் தண்ணீரை நிரப்புங்கள். ஆபிரகாமுக்கு புறப்பட்டு போ. நான் அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது. யோசுவாவுக்கு கட்டளை, சுற்றி வா, 7 நாள் சுற்றி வா, அமைதியாக சுற்றி வா, நான் அலங்கத்தை இடித்து பட்டணத்தை உன் கரத்தில் கொடுப்பேன். இந்த இடத்துல அழகான இந்த திருமண வீட்டு வேலைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான கட்டளை, தண்ணீர் கொண்டு அந்த 6 கற்சாடிகளை நிரப்புங்கள், தண்ணீரால் நிரப்புங்கள். அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இதைத்தான் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
உங்களிடத்துல என்ன காலியாக இருக்கிறதோ அதை நீங்கள் தண்ணீரால் நிரப்பினால போதும், அதை திராட்சை ரசமாக மாற்ற என்னால் முடியும். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அற்புதங்களின் தேவன், பழைய ஏற்பாட்டில் இந்த அற்புதங்கள் நடந்தது. பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்கள் போகிற இடத்துல, இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது தண்ணீர் குடிக்கலாம் என்று ஒரு இடத்துல போய் அவர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் கசப்பான தண்ணீராக இருந்தது. மாறா என்று அந்த இடத்துக்கு பெயர். அது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த தண்ணீரை மதுரமாக இனிமையாக மாற்றினார் என்கிற அற்புதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே தேவன், அதே ஆண்டவர் இந்த நாளில் இங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற அற்புதத்தை இந்த நாளில் இந்த சம்பவத்தில் செய்கிறார். என்ன அழகான அற்புதத்தின் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். இருக்கிற தண்ணீரை, உங்களிடத்துல என்ன இருக்கிறது? தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது, திராட்சரசம் இல்லை. உங்களிடத்துல என்ன இருக்கிறது? காலியான ஜாடி இருக்கிறது, அதை நிரப்புங்கள். முதலாவது விசுவாசத்தோடு அந்த திருமண வீட்டார் ஏன் என்று கேட்கவில்லை. ஐயோ, தண்ணீரை கொண்டு போய் நான் பந்தியில் ஊற்றினால் என்ன நடக்கும் என்று கேட்கவில்லை. அந்த திருமண பந்தி விசாரிப்புக்காரன் என்ன காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார்? வெறும் தண்ணீரை ஊற்ற சொன்னார். தண்ணீரை ஊற்றி கொண்டு போய் நீ ஊற்று என்று சொல்லுகிறாரே, நான் ஊற்றினால் அது என்னவா ஆகுமோ, எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ? ஒரு விதத்திலும் அவர்கள் சந்தேகப்படவே இல்லை. ஏனென்றால் தாயார் அழகாக சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறது அது வித்தியாசமான காரியமாக இருக்கலாம். அவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற ஆலோசனை அது உங்களுக்கு இதுவரை இப்படி நடந்ததில்லையே என்று இருக்கலாம். அவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற அறிவுரை, உங்களுக்கு வேதத்தின் வார்த்தைகள் மூலமாய் வருகிற வார்த்தைகள், ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கும் போது வருகிற வார்த்தைகள் உங்களுக்கு வித்தியாசமாக தோன்றலாம். நான் நினைத்தேன் இப்படி போனால்தான் இந்த காரியத்தை நான் வெற்றி பெறுவேன், நான் நினைத்தேன் இந்த வழியில் தான் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நான் நினைத்தேன் இப்படி தானே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வித்தியாசங்களின் ஆண்டவர். வித்தியாசமாய் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். அதைத்தான் நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, வேலைக்காரரை பார்த்து, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். 7வது வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அவர் சொன்ன உடனே அவர்கள் ஜாடியில் நிரப்பினார்கள். நிரப்பின உடனே 8வது வசனம் அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் மொண்டு பந்தி விசாப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து அவன் சொல்கிறானா, என்ன சொல்கிறான்? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பண்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்றான். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தது தண்ணீர் தான். அதை அந்த பந்தி விசுவாரிப்புக்காரன் தெரியல. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து தண்ணீரை தான் திராட்சரசமாக மாற்றினார். அது மணவாளனுக்கும் தெரியாது, அந்த திருமண மாப்பிள்ளைக்கும் தெரியாது. தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், இயேசுவின் தாயாரும் அந்த வேலைக்காரர்கள் மாத்திரமே அந்த அற்புதத்தை அறிந்திருந்தாங்க. அவர்கள் தான் பின்பாக இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த இடத்துல அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நிறமில்லாத அந்த தண்ணீர் முதலாவது நிறமுள்ள அழகாக, பார்வைக்கு அழகான திராட்சை ரசத்தை கலர அந்த நிறத்தை வந்தது. சுவையில்லாத அந்த தண்ணீர் அழகான திராட்சை ரசம், இதுவரை இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் அதிகமான சுவை ருசியாக மாறினது. மனமில்லாத அந்த திராட்சை ரசம் அழகான மனமுள்ள திராட்சை ரசமாக மாறினது. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் விசுவாசிப்பேன், அவர் சொல்லுகிற காரியம் இதுவரை நான் அறிந்ததாக இல்லாமல் இருக்கட்டும், நான் என் ஆண்டவரை விசுவாசிப்பேன். அவர் புறப்பட்டு போ என்று சொன்னால் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அவன் சுற்றி வா எரிகோ கோட்டையே என்று சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் சுற்றி வந்தார்கள். நிரப்புங்கள் என்று சொன்ன உடனே வேலைக்காரர்கள் விசுவாசத்தோடு நிரப்பினார்கள். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிரப்புங்கள் என்று சொன்ன உடனே நிரப்பினார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது அதிக ருசி உள்ளதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஒருவேளை தாமதமாகி கொண்டிருக்கிறதே, எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதம் குறைந்து கொண்டிருக்கிறதே, அல்லது குறைவுபட்டு இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய துதியினால் நிரப்ப ஆரம்பிங்க.
உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய குறைகளை நோக்கி பார்க்காதீங்க. எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிற வல்லமையுடையவர் நம்முடைய ஆண்டவர். என்ன குறை இருந்தாலும், என்ன உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் இருந்தாலும், என்ன பற்றாக்குறை இருந்தாலும், முதல் காரியம் இயேசுவை அழைத்திருந்தார்கள். இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் அழைத்து விடுங்கள். இந்த நாளில் அப்பா உங்களால் அதிசயம் செய்யக்கூடும். முதல் இயேசுவினிடத்தில் நீங்கள் ஒரு அழைப்பை கொடுங்க. என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, உம்மால் தான் என் வாழ்க்கை நடத்த முடியும் ஆண்டவரை. இயேசுவை அழைத்தார்கள். ரெண்டாவது செய்த காரியம் இயேசுவினிடத்தில் போய் சொன்னாங்க. என்ன அழகான காரியம்! உங்கள் பிரச்சனைகளை மனிதரிடத்தில் போய் சொன்னால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். உங்கள் பிரச்சனைகளை உங்கள் அதிகாரியிடத்தில் சொன்னால் அவர்கள் ஏமாற்றுவார்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்த்து இவர் எனக்கு செய்வார் என்று சொன்னால் அவர்கள் உங்கள் ஒரு வேலை செய்யாமல் போவாங்க, வாக்கு மாறுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் போய் சொல்லுங்க. மூணாவது காரியம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுங்க. இதை மாற்றிக்கொள் என்று உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு வரலாம். இதை செய்யாமல் இருக்கிற, இதை செய் என்ற வார்த்தை வரலாம். இதை விட்டுவிடு என்கிற வார்த்தை வரலாம். இதை இப்படி செய்ய வேண்டும் என்ற வார்த்தை வரலாம். என்ன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை அப்படியே விசுவாசியுங்க. இதுவரை செய்யப்படாத காரியமாக இருக்கலாம், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். அதை குறித்து கவலை இல்லை. என் ஆண்டவர்கிட்ட நான் அழைத்திருக்கிறேன், என் ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனைகளை நான் சொல்லியிருக்கிறேன், என் ஆண்டவர் இந்த ஆலோசனை எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் அப்படியே விசுவாசிப்பேன். அதை நான் செய்யும் பொழுது இதுவரை இருந்த வாழ்க்கை, இந்த மாதம், இந்த ஜூலை மாதம், இந்த வாரம், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்ததை காட்டிலும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இதுவரை இருந்ததை காட்டிலும் ருசியுள்ள ஒரு திராட்சை ரசம், இதுவரை இருந்ததை காட்டிலும் அற்புதங்களான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க முடியும். அதை அப்படியே செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். விசுவாசியுங்கள், கீழ்ப்படியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதம், ஆண்டவரே எங்கும் கிடைக்காத ஒரு திராட்சை ரசம், யாரும் ருசி பார்க்காத அப்படிப்பட்ட ஒரு ருசியுள்ள திராட்சை ரசம், ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த திருமண வீடு, அவமானத்தில் போக வேண்டிய இடம், நிந்தனையில் போக வேண்டிய இடம், மற்றவர்கள் கேலி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருந்தது ஆண்டவரை. ஆனால் ஒன்று ஞானமாய் செஞ்சுருந்தாங்க, உண்மை அழைத்திருந்தாங்க. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையில் கேட்குற நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. ரெண்டாவது காரியம், அவர்கள் செய்த காரியம், அவருடைய குறைகளை, அவருடைய பிரச்சனைகளை இயேசுனிடத்தில் சொன்னாங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனை எங்கள் போகிற மனிதரிடத்தில் சொல்லும் பொழுது கேலி பேசுவாங்க, மனிதரிடத்தில் நாங்கள் போய் சொன்னால் குறை சொல்லுவாங்க, மனிதரிடத்தில் சொன்னால் எங்களை பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் நீரோ எங்களுடைய குறைகளை அப்படியே நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அபயமிடும் பொழுது, நாங்கள் ஆபத்திலும் கூப்பிடும் பொழுது எங்களை கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, நான் பயந்து நடுங்கி ஐயோ அவமானப்பட்டு விடுவோமோ, மற்றவர்களால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தலை குனிந்து போவோமோ என்ற திருமண வீட்டார் கலங்க நாங்கள் ஆண்டவரே. ஆனால் உம்மிடத்தில் சொல்லும் பொழுது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அற்புதமாக இப்படிப்பட்ட திராட்சை ரசத்தை நாங்கள் ருசி பார்த்ததில்லை என்று சொல்லிக்கொண்டே போனாங்களே. அப்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறீர், எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். உண்மையே விசுவாசிக்கிறோம், உமக்கு கீழ்ப்படிவோம், உண்மையே நோக்கி பார்ப்போம், உம்மிடத்தில் எங்கள் பாரத்தை சொல்லுவோம், உம்மிடத்தில் எங்களுடைய மன்றாட்டை வைப்போம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நேற்றும் இன்றும் மாறாத தேவன். நீரே அல்பா, நீரே ஒமேகா, நீரே துவக்கம், நீரே முடிவு, நீரே இருந்தவரும் இருக்கிறோம் வரப்போகிறோமான ராஜாதி ராஜா என்று உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.